ஆ, சுதந்திரமான ஒரு வாழ்வியல் இருக்குது. ஓகே. அப்படின்றப்ப நான் டாக்டர் கோர்ஸும் படிக்கலாம். ட்ரிபிள் இ கோர்ஸ் படிக்கலாம், மெக்கானிக்கல் படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம், நிறையா கோர்ஸ் படிக்கலாம். ஓகே. அந்த வகையில் டாக்டர் கோர்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அது சும்மா ஒரு மயக்க நிலையிலேயே அப்படியே போய் தோது பார்த்துக்கலாங்க. அந்த அனஸ்தீசியாவோட உச்சத்துலேயே எல்லாம் தோது பார்த்துலாம் நினைக்கிறது தோதாகாது. இந்த சிவன் அப்படின்ற ஒரு நபர் சொல்கிறாங்க, அவர் என்ன மாதிரி கேரக்டருங்க அப்படின்னா, அவர் எப்படின்னா ஒரு 100% விழிப்புணர்வான ஒரு கேரக்டர். விழிப்புணர்வுனா தூங்காமல் அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அவர் மனநிலையில் அந்தளவு ஷார்ப்பாக இருப்பாராம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஓகே. அதே சமயத்தில் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவரான அனஸ்தீசியா நிலையிலையும் இருப்பா. அப்படி அதை அவரால் பேலன்ஸ் பண்ண முடியும். அனஸ்தீசியா லெவல்லையும் ரொம்ப உச்சத்துலையும் இருப்பார். அதே சமயத்தில் அவங்க அவ்வளோ ஷார்ப்பாக விழிப்புணர்வாகவும் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஹியூமன் கிடையாது, அவங்க வேறு ஒரு நிலை. அந்த நிலைக்கு போக முடியுமான்னு கேட்டால் போகலாங்க, அதை விட தாண்டி போகலாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பாதை அமைச்சிருக்காங்க, ஒரு சில பேர் பயணிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பாதையில் அவங்கவுங்க தனியாக தான் பயணிக்கணும். ஓகே. என்ன தான் சொன்னாலும் புரியாது. அவங்கவுங்க உள்நிலை அனுபவம், அவங்கவுங்க உணர்தல் மட்டும்தான். ஓகே. அதனால் அந்த காமவியல் கல்வி அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். அது ஸ்கூலில் சொல்லித் தருவாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே சிலபஸுக்கே டைம் பத்தாது. மார்க் வாங்கணும், காலேஜில் சேரணும், வேலைக்கு போகணும், சம்பளம் வாங்கணும், டைம் பத்தாது. அதனால் அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. ஓகே. ஆனால் என்னென்னா முறைப்படுத்தின ஒரு கல்வி அப்படின்றது பள்ளியிலே சொல்லி கொடுக்குறப்போ மிகவும் ஒரு நல்ல விஷயம் நிறையாவே இருக்குது. ஒரு சமநிலையான ஒரு உணர்வியல், உளவியல், உடலியல் அப்படின்ற மாதிரிலாம் ஏன் சமுதாயவியலில் கூட நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் கற்றுக்க வேண்டிய விஷயத்த கற்றுக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான். அது என்னங்க அப்படின்னா தான் இல்லறவியலா துறவறவியலா அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. துறவறவின்றவங்க துறவற பாதைக்கு போகலாம், இல்லற வாழ்வியல் வென்றவங்க இல்லற வாழ்வியலுக்கு போகலாம். ஓகே. ஏன்னா உணர்வு நிலையும் ஒரு சமநிலை ஏற்படும். அதனால் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஓகே. அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. எனக்கு அனஸ்தீசியா கொடுத்துட்டு அப்படியே மிதக்க வச்சுக்கிட்டு இவங்க தேவையெல்லாம் தோது பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி தோதாகாது. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டே போயிட்டாங்க. எம்ஜிஆர் இந்த மாதிரி தான், ஆக்டர் விஜயகாந்த் இந்த மாதிரி தான். ஓகே. ஆனாலும் எம்ஜிஆர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நடித்தார். அவரோட சாஃப்ட்வேர்லாம் நிறையா மூவிஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம இன்னும் நிறையா பார்க்கலாம். ஓகே. ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஓகே. அது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி தான் இருக்கும். என்னங்க தமிழ் சினிமான்றீங்க, தமிழ் ஆர்டிஸ்ட்டுன்றீங்க, தமிழ் பேசுகிறாருன்றீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில் மேட்ச் ஆகாம மாதிரி இருக்கே அப்படி தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதில் ஒரு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஆக்டர் அஜித்குமார் கூட பாருங்கள், தமிழ்நாட்டுக்கே கொஞ்சம் ஓரளவு தோதாகாத மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இணக்கம் இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க தான் சரியான பதம். ஓகே. ஏன்னா அப்படின்னா அவங்க உலகம் ஃபுல்லாக யோசிக்கிறவங்க. அவர் ஸ்ரீலங்கா நிறையா உலக நாடுகளுக்கெலாம் போய் நடிச்சிருக்கார். ஓகே. அவங்களாம் ஒரு அளவு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்க. ஓகே. அதனால் நிறைய விஷயம் நம்ம எஜுகேஷன் லெவலில் கற்றுக்கணும். ஸ்டூடியோலாம் ஒரு ஒழுங்கு நிலைக்கு வரணும். மற்றபடி அதுக்கப்புறம் விடுதி, ஹாஸ்பிட்டலு தேவையெல்லாம் ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகும். அதே மாதிரி ஒரு சில ஆர்டிஸ்ட்டை நான் ஒரு கேரக்டரை புக் பண்ணேன் அப்படின்னா அந்த கேரக்டரை வந்து நிஜத்தில் நடக்கணுன்றதுக்காக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அரைமண்டல் மாதிரி கன்வெர்ட் பண்ணவே கூடாது. எது நல்ல விஷயமோ அதை மட்டும் தான் கன்வெர்ட் பண்ணணும். நான் ஒரு படத்தில் நடிக்கிறேங்க, அந்த படத்தில் என்னோடய கேரக்டர் இருக்காங்க, அது பாருங்கள் நிஜத்துலேயே நான் காமிக்கிறேன், நிஜத்தில் எல்லாமே அதே மாதிரி இருங்க அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுன்றது தோது பார்க்குறதுன்றது சரி கிடையாது. அந்த படத்தில் அந்த கேமரா ஆன் பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா போதும். மற்றபடி உங்கள் ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைல்னாவோ அதன்படி நீங்கள் வாழுங்க. ஓகே. எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. என் கூட வந்து லைப்ரரியில் புக்கு படிக்கலாம், அந்த கெமிஸ்ட்ரி லெவலில் ஓரளவு மேட்ச் பண்ணலாம், சம்பளத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வாங்கிக்கலாம், அடுத்த மூவி புக் பண்ணலாம், எதுவுமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் தோது பார்த்துக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே தோது பார்த்துக்கலான்னு நினைக்கிறதுன்றது சரி கிடையாது. அதனால் கேமரா ஆன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நீங்கள் நடிச்சிங்கன்னா போதும். மற்றபடி ரியாலிட்டியான லைஃப் ஸ்டைல்லையே நீங்கள் வாழுங்க. ஓகே. எனக்கு எதாவது தோதை அமைச்சு கொடுங்க. ஓகே. அப்போனா தான் லாபம் கிடைக்கும். ஓகே. சரி. யதார்த்த ரீதியாக எவ்ரிதிங் இஸ் ஃபைன். எந்தெந்த இடம் நமக்கு தோதாகுதோ அந்த இடம் மட்டும்தான் நமக்கு மூவ் பண்ணுறதுன்றது தான் சரி. ஓகே.
அதே மாதிரியே ஒவ்வொரு 4 நிமிஷத்துக்கும் நம்ம பேசிக்கிட்டு விளக்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஆத்ம நிலையானது ஜீரோவாக இருந்தோம் அப்படின்னா தோதாகாது. அதனால் கொஞ்சமாவது நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கணும். ஏதோ காசு போனாலும் ஒரு 100ரூவாய்க்கு 200ரூவாய்க்கு ஏதோ புக்கு வாங்கியாவது படிக்கணும். ஏதோ கொஞ்சம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சில மூவிஸ் போய் படமாவது பார்க்கணும். எல்லாமே நானே ஊட்டி விடுவோன்னு நினச்சிங்கன்னா நான் என்னங்க பண்ணுறது? அதனால் உங்கள் தரப்பில் இருந்து உங்கள் ஆத்மாவை நீங்கள் ஓரளவாவது ரெடி செய்யணும். ஆக்டர் மணிகண்டன் உங்களுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களோட ஆத்மாவானது ஜீரோவாக பண்ணக்கூடாது. அந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் டிவி சீரியல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் அந்த ஆஃபீஸ் அப்படின்ற அந்த எபிசோடு எல்லாத்தையுமே கேன்சலே பண்ணிவிட்டாங்க. ஏதோ அந்த ஆஃபீஸு அந்த எபிசோடை வச்சு ஒவ்வொன்றா தோது பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆஃபீஸுக்கு உண்டான சோர்ஸான ஒரு சாஃப்ட்வேரே காணாமல் போயிடுச்சு. ஓகே, அதாவது நம்மளோட இயல்பு என்னவோ அதன்படி தோது பார்க்குறது தான் சரி. இப்போ நம்ம செவ்வாய்க்கிரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அங்கே என்ன சுச்சுவேஷனோ அது தற்படி தான் அதன்படி தான் நம்ம தோது பார்க்கணும். அதே மாதிரி தான் அர்த்தம் அப்படின்றது. ஓகே, இன்னும் பல உலகம் இருக்குது, பல யூனிவர்ஸ் இருக்குதுன்றாங்க. அதனால் நம்ம தான் அதிசயம் அப்படின்றலாம் கிடையாது. ஓகே, நம்மளோட சூப்பராக நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இன்னும் அடுத்த ஜென்ரேஷனில் இன்னும் பயங்கரமாக நல்லபடியாக வாழ்வாங்க. நம்மளாவது நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கணும். ஓகே, அதனால் ஒவ்வொரு நாளும் நான் அப்படி பேசுகிறதுன்றது எனக்கு ரொம்ப சிரமம். ஓகே, எனக்கு நிறைய ஸ்பான்சர் தேவைப்படுறாங்க. அதனால் எனக்கு என்ன தோதோ அதன்படி தான் நான் தோது பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் 4 நிமிஷத்துக்கு அதை அப்படிங்க இதை அப்படிங்க அவங்க அப்படிங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி தோது பார்க்குறதுன்றது அப்படி தோதாகிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. சும்மா ஒரு ஆத்மாவுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா அது சரி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த யூடியூப் ஒரு மாயம் அப்படின்றாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆப்பு தான் போடுறீங்க, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க, அதில் ஒரு சேனல் ஆரம்பிங்க. அது விருப்பப்பட்டால் நீங்கள் அதை இன்வால்வ் ஆகலாம். அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இவ்வளோ தாங்க உங்களுக்கு இவ்வளோ வியூஸுக்கு இவ்வளோ காசு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்கவுங்க தனிநிலை விஷயம். அது என்ன காரணம் அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேற்கத்தியத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மளை ஒரு டியூன் பண்ணி விட்டாங்க. நம்ம எல்லாம் இனிமேல் யூடியூப்பில் தான், நம்ம எல்லாமே இனிமேல் யூஎஸ்ஏக்கு அப்படி தான். அப்படிலாம் ஒரு கான்செப்டும் கிடையாது. மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு. 6 கோடி பேர் இருந்தாங்க, இப்போ 7 கோடி பேர் இருந்தாங்க, இப்போ 8 கோடி பேர், இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் 10 கோடி பேர் வருவாங்க, அடுத்தது இன்னும் 15 கோடி பேர் வருவாங்க. இத்தனை கோடி பேர் இருக்காங்க. இத்தனை கோடி பேருக்கும் சாப்பாடு தேவைப்படுது, இத்தனை பேருக்கும் படிக்கிறாங்க. வருஷத்துக்கு இல்லைங்காமல் அவ்வளோ பேர் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படிங்க வேலை கொடுக்குறது? கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங்க்கு 10,000 பேர் பக்கமாக எக்ஸாம் எழுதுகிறாங்க ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு. அது இல்லாமல் கம்பெனியெல்லாம் ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப சிரமம். எல்லாம் வெளிநாட்டு கம்பெனி, அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆரம்பிச்சுக்குவாங்க. பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு. அவங்கவுங்க சரி என்னோடய இயல்பு என்னவோ அதன்படி தோது பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் மேற்கத்தியன்னா அப்படி இப்படிலாம் கிடையாது. ஏதோ யூடியூப் இருக்கிறனால எவ்வளோ தோது பார்த்துட்ருக்காங்க. யூடியூப்பும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் மாதிரி இருந்தீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இப்போ ஆப்பிரிக்கா நாட்டில் கூட நிறைய எடிட்டர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க. ஓகே, அதனால் குறை சொல்கிறத நிறுத்திட்டு ஏதாவது நிறைவாக ஏதாவது தோது பார்க்கலாமான்னு பாருங்கள். ஓகே, எனக்கு டைரக்டர் நான் சினிமாவில் நடிக்கிற காசு எனக்கு போதுமானது. நான் எதுக்கு யூடியூப்பில் அதெல்லாம் கிடைக்கும், அதை ஆரம்பிக்கலாம். இருந்தாலும் அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப பணம் அப்படின்றது எனக்கு தோதாகாது. ஏன்னா சினிமா நடிக்கிறது, எனக்கு கம்பெனி இருக்கிறது, எனக்கு என்டர் ஒர்க் அப்படின்றது தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, அதனால் என்னோடய இயல்பு என்னவோ அதன்படி தான் நான் தோத நடந்துக்கணும். ஓகே, சும்மா ஏதோ அங்கே காசு கிடைக்கிது, இங்கே காசு கிடைக்கிது, அவ்வளோ கிடைக்குதுலாம் தோது பார்த்துட்டு இருந்தால் எனக்கு தோதாகாது. என்னோடய இயல்பு என்னவோ அதன்படி தான் நான் நடந்துக்கணும். ஓகே, அதனால் நீங்கள் எதுவும் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அதனால் உங்களோட இயல்பு என்னவோ அதன்படி நீங்கள் நடந்துக்குங்க. ஓகே, அதே மாதிரி என்னோடய இல்லறவியல் அந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமெல்லாம் இருக்கக்கூடாது. நார்மலாக இருக்கணும். ஏதோ நான் மட்டும்தான் இப்படி வாழ்ந்தேன்ற மாதிரி. எனக்கு முன்னாடி பல பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு அந்த பாதையில் எனக்கு இந்த மாதிரி பயணிங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் நானும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்னும் நிறையா எஜுகேஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன்.
இன்னும் அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தையே நம்ம வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. அதெல்லாம் சரி ஓகே, தட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அடுத்த படிநிலை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையுமே நம்ம வெளிப்படையாக சொல்லிகிட்டு இருந்தோம்னா அது சரி கிடையாது. ஓகே, சரி. அந்த பொறுமையாக ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் தான் ஒவ்வொரு விஷயம் தோதாகும். நான் ஒவ்வொரு புக்ஸெல்லாம் படிச்சுட்டு அந்த புக்ஸை பற்றி ரெஃபர் பண்ணலான் இருக்கேன். அதனால் பொறுமையாக பதமாக காத்துருங்க. அந்த நிறையா விஷயம் பாசிட்டிவாக மாறணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சாங்கன்னா தான் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். எனக்கு லாபம் கிடைக்கிறப்ப தான் என்னுடைய தேவையை நான் ஓரளவு பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் என்னை சார்ந்த நாடுகளாகட்டும், ஸ்டூடியோவாகட்டும், மொத்தத்தில் என்னை சார்ந்த அத்தனை நபர்களுமே சரியாக இருந்தால் தான் எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, அதனால தான் நான் பொறுமையாக பதமாக பக்குவமாக நடந்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, நஷ்டமானாலும் அது என்ன தான் சேருது, லாபமானாலும் அது என்ன தான் சேருது. ஆனால் இருந்தாலும் எனக்கு லாபம் தான் தேவை, நஷ்டம் தேவை கிடையாது. ஏன்னா ஊருப்பட்ட நஷ்டம் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இப்போ வரைக்குமே நஷ்டம் தான் இருக்குது. ஆனாலும் சேதாரம் இல்லாமல் ஒரு ஆதாரமான ஒரு லாபம் தான் எனக்கு தேவை. அதனால் லாபத்தை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, சரி. நானே ஒவ்வொரு விஷயமும் தோதாகிறப்ப தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.